மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் ஹோர்முஸ் நீரிணை எப்போதும் ஒரு மையப்புள்ளியாகவே இருந்து வருகின்றது. உலகின் மொத்த கடல்வழி எண்ணெய் வர்த்தகத்தின் 1/5 பங்கு இந்த குறுகிய கடல் பாதை வழியாகவே நடைபெற்றும் வருகின்றது. 2026 ஆண்டின் தற்போதைய சூழலில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகள் காரணமாக இந்த பகுதி மீண்டும் ஒரு உலகளாவிய போர் மேகத்துக்குள் சிக்கியும் இருக்கின்றது. சமீபத்திய செயற்கைக்கோள் தரவுகளின்படி ஈரான் தனது கொசுப்படை எனப்படும் அதிவேக தாக்குதல் படைகளை ஹோர்முஸ் நீரிணையில் பெருமளவில் நிலைநிறுத்தியும் இருக்கின்றது. இவை சிறியவை ஆனால் அதிவேகமாக செயற்படக்கூடியவை. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களுடன் இணைக்கப்பட்ட இந்த படைகள் பெரிய போர் கப்பல்களை கூட நிலைகுலைய செய்யும் குழு தாக்குதல் நுட்பத்தை பயன்படுத்தியும் வருகின்றது. ஈரானின் கடற்படை பலவீனமடைந்ததாக அமெரிக்க தலைமை கருதினாலும் களத்தில் ஈரானின் இந்த ஆக்ரோஷமான ரோந்து பணிகள் அதற்கு மாறான பிம்பத்தையே காட்டிக்கொண்டு இருக்கின்றது. ஈரான் தற்போது ஒரு புதிய சட்ட முன்மொழிவை தயாரித்து வருகின்றது. இது வழக்கமான போர்க்காலத்தில் கட்டுப்பாடுகளை தாண்டி இந்த நீரிணையை நிரந்தரமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியாக இது பார்க்கப்பட்டு வருகின்றது. ஆஸ்திரேலிய கப்பல்களுக்கு நிரந்தர தடை, பகை நாடுகளின் கப்பல்களுக்கு போர் இழப்பீடு வரி மற்றும் பிற கப்பல்கள் ஈரானின் மத்திய வங்கியிடம் அனுமதி பெற வேண்டிய கட்டாயம் போன்றவை இதில் அடங்குவதாக சொல்லப்படுகின்றது. இது சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கு சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த கடல்வழி பாதையில் ஏற்படும் சிறிய இடையூறு கூட உலக சந்தையில் பெரும் அதிர்வுகளை உருவாக்கக்கூடும். எரிசக்தி தட்டுப்பாடு, அதாவது கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் எரிபொருள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டும் வருகின்றது. சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் சூடான் போன்ற போர் சூழலில் உள்ள நாடுகளுக்கு செல்லும் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் விலை 2 மடங்காக அதிகரித்தும் இருக்கின்றது. அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்கள் மீது கடுமையான கடல்வழி முடக்கத்தை அமல்படுத்தியும் இருக்கின்றது. ஈரானுக்கு பாதுகாப்பான பயணத்துக்காக கப்பல் நிறுவனங்கள் பணம் செலுத்தினாலும் அந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா கருவூலத்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்தும் இருக்கின்றது. இது உலகளாவிய கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களை இருதலை கொள்ளி எறும்பாக மாற்றியும் இருக்கின்றது. ஒருபுறம் ஈரானின் அச்சுறுத்தல், மறுபுறம் அமெரிக்காவின் சட்ட நடவடிக்கை என்று பலவாறான விடயங்கள் கருதப்பட்டும் வருகின்றது. 2026 ஏப்ரல் முதல் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் அமைதி என்பது எட்டக்கணியாகவே காணப்பட்டு வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணையை ஒரு அரசியல் மற்றும் இராணுவ கருவியாக ஈரான் பயன்படுத்துவது உலக வர்த்தக வரைபடத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டு காணப்படுகின்றது. வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான இந்த அதிகார போட்டியானது பிராந்திய அமைதியை மட்டுமல்லாது உலக பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக மாற்றியும் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சினை மட்டுமல்ல. அது உலகளாவிய தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் புதிய கூட்டணி உருவாக்கங்களின் களம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானின் கொசுப்படை தற்போது வெறும் இயந்திர படகுகளாக மட்டுமல்ல, தானியக்க ஏவுகணைகளாகவும், அதாவது ஈரானின் புதிய தலைமுறை ட்ரோன்கள் ABS வசதி இல்லாமையே இலக்குகளை தாக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன. இது அமெரிக்காவின் மின்னணு ஜாமிங் நுட்பங்களை முறியடிக்க உதவும் என்றும் சொல்லப்படுகின்றது. கடற்பரப்புக்கு மேலே படகுகள் செல்வது ஒருபுறம் இருக்க, நீருக்கடியில் தற்கொலை தாக்குதல் நடத்தக்கூடிய தன்னியக்க நீர்மூழ்கி ட்ரோன்களையும் ஈரான் ரகசியமாக பரிசோதித்து வருவதாக உளவு தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. அமெரிக்காவின் பொருளாதார முடக்கத்தை எதிர்கொள்ள ஈரான் கையாண்டு வரும் புதிய உத்தியாக பெட்ரோலிய பொருட்களுக்கான பரிவர்த்தனையில் டாலரை தவிர்க்க ஈரான் தனது சொந்த டிஜிட்டல் நாணயத்தை பயன்படுத்த தொடங்கியும் இருக்கின்றது. இது சர்வதேச வங்கிக்கு மாற்றாக செயல்படுகின்றது. இந்த செயற்படாத மற்றும் பழைய காப்பீடுகளை கொண்ட நூற்றுக்கணக்கான ரகசிய கப்பல்கள் மூலம் கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தைக்கு ஈரான் கடத்தியும் வருகின்றது. இவை கடலில் தங்களின் ABS கருவிகளை அணைத்து வைத்துவிட்டு பயணிப்பது கண்டறியப்பட்டும் இருக்கின்றது. ஈரான் சீனா 25 ஆண்டு ஒப்பந்தமாக ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கல் ஏற்படும் போது ஈரான் வழியாக தரைமார்க்கமாக சீனாவுக்குள் எண்ணெய் கொண்டு செல்ல புதிய குழாய் வழித்தடங்கள் மற்றும் ரயில்வே கட்டமைப்புகளை சீனா உருவாக்கியும் வருகின்றது. இது ஹோர்முஸ் நீரிணையை முடக்கப்பட்டாலும்
சீனாவின் எரிசக்தி தேவை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்தும் இருக்கின்றது. எண்ணெய் கசிவு அச்சுறுத்தலாக மோதலின் போது ஒரு பெரிய எண்ணெய் கப்பல் தகர்த்தப்பட்டால் வளைகுடா நாடுகளின் குடிநீர் ஆதாரமான கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் நிரந்தரமாக முடங்கும் அபாயமும் காணப்படுகின்றது. இது ராணுவ போரை தாண்டி ஒரு மனிதாபிமான நெருக்கடியை தூண்டும் அபாயத்தில் தள்ளியும் இருக்கின்றது. இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணையை தவிர்த்துவிட்டு ஈரானின் சபஹார் துறைமுக வழியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு செல்ல இந்தியா முதலீடு செய்தும் இருக்கின்றது. ஹோர்முஸில் போர் மூண்டால் சபஹார் துறைமுகம் ஒரு பாதுகாப்பான மாற்றுப்பாதையாக மாறும் என இந்தியா கருத்தினை வெளியிட்டும் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை என்பது தற்போது வரும் கடல் பாதை அல்ல, அது அதிநவீன தொழில்நுட்பங்கள், வர்த்தகம் மற்றும் வல்லரசுகளின் ரகசிய வியூகங்கள் மோதிக்கொள்ளும் ஒரு சதுரங்க பலகையாக பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய தரவுகள் இந்த பிரச்சினை ஏன் இவ்வளவு சிக்கலானதாக இருப்பது என்பதை நமக்கு உணர்த்தியும் வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் உலக நாடுகள் ஒரு நுட்பமான முனையில் நின்று கொண்டிருப்பதை உணர்த்தியும் வருகின்றது. இதனை தீர்மானிக்கும் 3 முக்கிய காரணங்களாக நாம் கவனிக்க வேண்டியவை: ஈரான் முன்வைக்கும் புதிய கடல்சார் சட்டங்கள், தங்கள் எல்லைக்குட்பட்ட கடற்பகுதியை தாங்களே கட்டுப்படுத்துவோம் என்ற தேசிய இறையாண்மை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாடுகள் இதனை கடல்சார் சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவாலாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தின் முடிவு எதிர்காலத்தில் தென்சீன கடல் போன்ற பிற சர்ச்சைக்குரிய நீர்நிலைகளிலும் சர்வதேச சட்டங்கள் எவ்வாறு கையாளப்படும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்றும் சொல்லப்படுகின்றது. உலகம் பசுமை ஆற்றலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் பல தசாப்தங்களுக்கு ஹைட்ரோ கார்பனின் தேவை குறையப் போவதில்லை. ஹோர்முஸ் நீரிணை ஒரு கழுத்து நெருப்பு புள்ளியாகவும் இருக்கும் வரை மத்திய கிழக்கின் அரசியல் அமைதியின்மை ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்தும் வலிமையை கொண்டிருக்கும். ஏஐ தொழில்நுட்பம், தன்னாட்சி ட்ரோன்கள் மற்றும் சைபர் போரியல் ஆகியவை இந்த பதற்றத்தை மேலும் சிக்கலாக்கியும் வருகின்றது. மனித குறுக்கீடுகின்றி செய்யப்படும் ஆயுதங்கள் ஒரு சிறிய தவறான புரிதலை கூட ஒரு முழுகளவிலான போராக மாற்றக்கூடும். அதே நேரத்தில் பிளாக் செயின் போன்ற தொழில்நுட்பங்கள் பொருளாதார தடைகளை தாண்டி நாடுகள் தங்களுக்குள் வர்த்தகம் செய்ய வழிவகைக்கும் செய்யும். இது உலகளாவிய நிதி அமைப்பில் டொலரின் ஆதிக்கத்தை கேள்விக்குறியாக மாற்றும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் அமைதி திரும்ப வேண்டுமானால் அது வெறும் இராணுவ பின்வாங்கலாக மட்டும் சாத்தியப்படாது. மாறாக பிராந்திய கூட்டுறவு, அதாவது ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கிடையே ஒரு நிலையான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. சர்வதேச மத்தியஸ்தம், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அல்லது நடுநிலை நாடுகளின் தலையீட்டில் கடல்சார் வர்த்தகத்துக்கிடையிலான வெளிப்படையான விதிகள் மறுவரை செய்யப்பட வேண்டும். பொருளாதார பன்முகத்தன்மையாக, அதாவது எண்ணெய் விநியோகத்துக்காக ஒரே பாதையை சார்ந்திருப்பதை தவிர்த்து சபஹார் போன்ற மாற்று துறைமுகங்கள் மற்றும் நிலவழி போக்குவரத்துக்களை நாடுகள் வலுப்படுத்த வேண்டும். நிறைவாக, ஹோர்முஸ் நீரிணை என்பது அமைதிக்கான பாலமாகவும் அமையலாம் அல்லது உலகளாவிய மோதலின் தொடக்க புள்ளியாகவும் மாறலாம். வல்லரசுகளின் ராஜதந்திர நகர்வுகளும் ஈரான் போன்ற பிராந்திய சக்திகளின் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுமே வரும் காலங்களில் உலக பொருளாதாரத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும். அமைதி என்பது இங்கே ஒரு விருப்பம் மட்டுமல்ல, அது உலகளாவிய வாழ்வாதாரத்துக்கான கட்டாய தேவையாக சொல்லப்படுகின்றது.